சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜை ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணணும். ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணும்போது பிரசிடென்ட்டுக்கு தான் அந்த அப்பாயிண்டிங் பவர் இருக்கு. பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணும்போது யாரை கேட்பார்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை கேட்பார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எங்க உட்காந்துருப்பாருன்னா சுப்ரீம் கோர்ட்ல உட்காந்துருப்பார். சுப்ரீம் கோர்ட்ல உட்காந்துருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அதே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், அதே ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி, அதே மாதிரி ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டையும் ஹைகோர்ட்டையும் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. திரும்பி அவரை யாரை கன்சல்ட் பண்ணுவாருன்னா அப்போ சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை கன்சல்ட் பண்ணுவாரு. பிரசிடென்ட் ஒரு வார்த்தை கேட்கிறாரு அப்படின்னா அது பேர் கன்சல்டேஷன். பேருக்கு கன்சல்டேஷனா இல்லைன்னா கன்ஃபார்மா அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்றதை கேட்டுக்கணுமா பிரசிடென்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல முடிவு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல கன்சல்டேஷன் இஸ் நாட் பைண்டிங். சும்மா பேருக்கு தான் கேட்கிறாரு, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றவங்க தான் பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டாங்க. செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் வருது. இந்த செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன சொல்றாங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு பேரை கொடுத்துட்டாரு அப்படின்னா இவர் தான் சார் அடுத்த ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பேரை கொடுத்துட்டாருன்னா பிரசிடென்ட் அதை ஃபாலோ பண்ணி தான். கன்சல்டேஷன் இஸ் பைண்டிங். பைண்டிங்னா என்ன, கட்டாயமாக அமல்படுத்தி ஆகணும் அப்படின்றது எந்த ஜட்ஜஸ் கேஸ்ல தராங்க, செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல தராங்க. ஆனா செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல இன்னொன்னு ஆட் பண்ணி விட்டாங்க. என்னடான்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸை கன்சல்ட் பண்ண இவரு. இது தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க, 2 இல்ல சார் 4 பேர், 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் கிட்ட சிஜேஐ கன்சல்ட் பண்ணி ஆகணும் பிரசிடென்ட்டுக்கு பேர் கொடுக்கறதுக்கு முன்னாடி. அந்த 4 பேர்ல 2 பேரு அந்த பேரை சஜஸ்ட் பண்ணல அப்படின்னா யார் போக முடியாது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ண முடியாது.